ஹே கைஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். மோஸ்ட்லி மெடிக்கல் கோடிங் ஃபீல்டுக்குள்ள வரணும்னு நினைக்கிற எல்லாருக்குமே சிபிசி எக்ஸாமினேஷன்னா என்ன, அதை எப்போ எழுதணும்னு நிறைய டவுட்ஸ் இருக்கு. ஸோ நான் முன்னாடி போட்டிருந்த வாட் இஸ் மெடிக்கல் கோடிங்கிற வீடியோ கீழே வந்து நிறைய பேர் இதை பற்றி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதை பற்றி தனியாக வீடியோ பண்ணுங்கன்னு சொல்லி. ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஷியாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வாட் இஸ் சிபிசி எக்ஸாமினேஷன்? சிபிசி எக்ஸாமினேஷன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா சர்டிஃபைடு ப்ரொஃபஷனல் கோடர். அது வந்து யார் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா ஏபிசி, அமெரிக்கன் அகாடமி ஆஃப் ப்ரொஃபஷனல் கோடர். இந்த சர்டிஃபிகேஷன் நீங்கள் மெடிக்கல் கோடிங்கில் நல்ல நாலேஜ் வச்சுருக்கீங்கன்னு குளோபலி ரெகனைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எல்லாரும் சிபிசி எக்ஸாமினேஷன் எழுதணுமான்னு கேட்டிங்கன்னா எஸ், எல்லாருமே மெடிக்கல் கோடிங் ஃபீல்டுக்குள்ளே உங்களோட அப்கிரேடேஷனுக்காண்டி சிபிசி எக்ஸாமினேஷன் எழுதணும். பட் டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் லைஃப் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ட்ரி லெவலில் ஜாபுக்கான தேவையில் சிபிசி கண்டிப்பாக இருக்காது. ஸோ நீங்கள் ஒரு லைஃப் சயின்ஸ் கிராஜுவேட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் டைரெக்டாக மெடிக்கல் கோடிங் ஃபீல்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கான சான்சஸ் உங்களுக்கு கிடைக்கும். இது நீங்கள் நான் லைஃப் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா சிபிசி கிளியர் பண்ணால் தான் இப்போ உங்களுக்கு கரண்ட் ஜாப் மார்க்கெட்டில் உங்களுக்கான சான்சஸ் வந்து என்ட்ரி அதிகமாக இருக்குது. ஸோ இல்லை, சில கம்பெனிஸ் ஹையர் பண்ணுறாங்க தான், பட் அங்கே வந்து பர்டிகுலர் லொக்கேஷன் அதே மாதிரி உங்களுக்கு சேலரியுமே கம்மியாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு லைஃப் சயின்ஸ் கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா சிபிசி முடிச்சதுக்கப்புறம் ஜாப் மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிறது உங்களுக்கு ரொம்பவுமே நல்லது. ஸோ இதோட எக்ஸாம் சிலபஸ்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஹியூமன் அனாட்டமி, ஃபிசியாலஜி, மெடிக்கல் டெர்மினாலஜி, அதே மாதிரி உங்களுக்கு ஐசிடி டெம்சிஎம், அதாவது இன்டர்நேஷ்னல் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் டிசீஸ், சிபிடி கரண்ட் ப்ரொசீஜரல் டெர்மினாலஜி, ஹெச்சிபிசிஎஸ், அதே மாதிரி கோடிங் கைட்லைன்ஸ் அண்ட் கம்ப்ளைண்ட்ஸ், ரீஇம்பர்ஸ்மெண்ட் மெத்தடாலஜிஸ், அதே மாதிரி உங்களுக்கு கேஸ் பேஸ்டு சினாரியோஸ், ஏதாவது ஒரு கேஸ் சினாரியோஸ் கொடுத்ததுக்கப்புறம் அதுலேருந்து உங்களுக்கான கொஸ்டின்ஸ் வந்து இங்கே சிலபஸாக கேட்பாங்க. ஸோ இதோட எக்ஸாம் ஃபார்மேட் எப்படி சார் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி உங்களுக்கு ஆஃப்லைன்லேயுமே ஆன்லைன்லேயுமே இது நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ டியூரேஷன் உங்களுக்கு 4 hours இருக்கும். கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வந்து 100 MCQs இருக்கும். ஓகே, பாசிங் பர்சன்டேஜ்னு பார்த்தீங்கன்னா 70% நீங்கள் எடுத்தீங்கன்னா தான் சிபிசி உங்களால் கிளியர் பண்ண முடியும். ஸோ எஸ், இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஓப்பன் புக் எக்ஸாமினேஷன் தான். உங்களுக்கு வந்து புக்ஸ் வந்து ஆஃப்லைன் சென்டரில் வந்து அலோவ் பண்ணுவாங்க, ஆன்லைன்லேயுமே நீங்கள் வந்து புக்ஸ் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த எக்ஸாம்ஸோட ப்ளூ பிரிண்ட் எப்படி இருக்கும்னு பார்ப்போம் வாங்க. ஸோ மோஸ்ட்லி இந்த சிபிசி எக்ஸாமினேஷனில் சிபிடியான கரண்ட் ப்ரொசீஜரல் டெர்மினாலஜிஸில் இருந்தே உங்களுக்கு கிட்டத்தட்ட 50% ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்துடும். பட் இருந்தாலுமே எந்தெந்த டாப்பிக்ல இருந்து உங்களுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து எத்தனை நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வருங்கிறத லிஸ்ட் பண்ணுறேன். ஸோ மெடிக்கல் டெர்மினாலஜிஸில் அப்ராக்சிமேட் உங்களுக்கு 5 கொஸ்டின்ஸ் வரும். அனாட்டமி அண்ட் ஃபிசியாலஜிஸில் 5 கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்குது. ஐசிடி 10 CMல, அதாவது உங்களுக்கு டயக்னோசிஸ் கோடிங்கில் மட்டுமே கிட்டத்தட்ட 5 to 10 கொஸ்டின்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ சிபிடியில் நான் சொன்ன மாதிரி கம்பைனாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் 50% ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்துடும், 50 நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்துடும். ஹெச்சிபிஎஸ்ல உங்களுக்கு 5 கொஸ்டின்ஸ் வரும், கம்ப்ளைண்ட்ஸ் அண்ட் ரெகுலேட்டரிஸில் 5 கொஸ்டின்ஸ் வரும், கோடிங் கைட்லைன்ஸ் அண்ட் மாடிஃபையரில் 10 கொஸ்டின்ஸ். அதே மாதிரி கேஸ் ஸ்டடிஸ் அண்ட் ரியல் சினாரியோஸ், அதாவது சினாரியோ பேஸ்டு ஒரு கொஸ்டின்ஸ் கொடுத்து அதுக்கு வந்து நீங்கள் என்ன கோர்ஸ் சூஸ் பண்ணுவீங்கிற மாதிரியான சினாரியோஸில் உங்களுக்கு 10லேருந்து 15 கொஸ்டின்ஸ் வர சான்சஸ் இருக்கு. ஹவு டு அப்ளை? ஸோ இந்த எக்ஸாமுக்கு நான் எப்படி அப்ளை பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஏஐபிசிங்கிற வெப்சைட்குள்ளே போய் உங்களோட அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணதுமே சர்டிஃபிகேஷன் செக்ஷனுக்குள்ளே போய் சிபிசி சர்டிஃபிகேஷனை சூஸ் பண்ணுங்க. ஒன்ஸ் நீங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணதுமே எக்ஸாம் டைப்புன்னு கேட்பாங்க. ஸோ அதில் வந்து சூஸ் பண்ணுங்கள், அதாவது ஆன்லைனா இல்லாட்டி இன்பர்சன் எக்ஸாம் சென்டருக்கு போய் நீங்கள் எழுத போகிறீங்கன்னு. ஒன்ஸ் நீங்கள் அதை சூஸ் பண்ணதுமே எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணிவிட்டு உங்களோட எக்ஸாமுக்கான ஸ்லாட்டையுமே நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஹவு டு அப்ளை ஃபார் த சிபிசி எக்ஸாமினேஷனுங்கிற டவுட்ஸ் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். நான் வந்து ஒரு டெமோவாக ஒரு வீடியோவே கிரியேட் பண்ணி உங்களுக்கு வந்து இதை எப்படி லைவாக வந்து பண்ணுறதுங்கிறதையுமே சொல்லி ஒரு வீடியோ தனியாக போடுறேன். ஸோ இந்த வீடியோக்குள்ளே ஏபிசிக்கான மெயின் வெப்சைட்டுக்கான லிங்கையுமே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஒன்ஸ் நான் இந்த ஃபீல்டுக்குள்ளே சிபிசி முடிச்சதுக்கப்புறம் என்ட்ரு ஆனால் என்னோட சேலரிஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் எ ஃப்ரெஷராக நீங்கள் வந்து ஒரு 3 லட்சத்துலேருந்து 5 லட்சம், அதாவது 5 LPA வரைக்குமே போகலாம். மிட் லெவலில் நீங்கள் சம்வேர் அரௌண்ட் ஒரு 5 லட்சத்துலேருந்து 8 லட்சம் வரைக்குமே நீங்கள் போகலாம். அதாவது நான் சொல்கிறது வந்து வருட கணக்கில். ஸோ நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் ஆனதுக்கப்புறம் யூ வில் பி கெட்டிங் சம்வேர் அரௌண்ட் 8 LPA to 12 LPA as well as. ஓகே, ஸோ இந்த வீடியோ மூலியமா வாட் இஸ் சிபிசி, அந்த எக்ஸாமினேஷனை நாங்கள் எழுதுகிறோம், லைக் அதை பற்றியான நாலேஜ் உங்களுக்கு கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து ஆல்ரெடி மெடிக்கல் கோடிங்கில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், நான் சிபிசி எக்ஸாமினேஷன் எழுதணும்னு நினைக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஸோ உங்களுக்கு தனியாக சிபிசி எக்ஸாமினேஷனுக்கான ட்ரைனிங் மட்டும் வேணும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த வீடியோக்குள்ளே நான் ஒரு கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்கேன், அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள். நானே உங்களுக்கு வந்து கால் பண்ணி அதுக்கான ட்ரைனர் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி தரேன். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு, இல்லை சார் நான் இது வந்து மெடிக்கல் கோடிங்கில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் வந்து ஸ்விட்ச் பண்ண பார்க்குறேன் இந்த கம்பெனிலேருந்து வேறு கம்பெனி, எனக்கு ஜாப் அப்டேட்ஸ்லாம் வேணும்னா இந்த வீடியோ கீழேயே நான் ஒரு வாட்ஸ்அப் குரூப் அண்ட் இல்லை டெலிகிராம் குரூப்போட லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் நீங்கள் ஜாயின் ஆகிக்கங்க. நான் டெய்லியுமே உங்களுக்கு ஜாப் அப்டேட்ஸ் நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிக்கிட்டே இருப்பேன்.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நன்றி.